இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான 100 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேங்க. க்ளீன் பண்ணி நல்லா வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து மசாலா வந்து சேர்க்கணும். அது என்னென்னன்றதை இப்போ பார்ப்போம். தேவையான அளவு நான் முதல்ல உப்பு சேர்க்குறேங்க. சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி மசாலாவை ஊற வச்சு நம்ம செய்யும் போது பிரியாணி ரொம்ப நல்லா வருங்க. 1/2 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள், ஜீரகப்பொடி, தனியாத்தூள், இதெல்லாம் வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதுங்க. ஏன்னா நம்ம வந்து சிக்கன் வந்து 100 கிராம் எடுத்துருக்கோன்றதுனால இதில் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், சிக்கன் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேங்க. அது கூட 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேங்க. அது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணுறேங்க. பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கலந்து அப்படியே ஊறட்டுன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரியாணி தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு மசாலா அரைக்கணுங்க. இதில் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட வந்து ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, அப்புறம் 4 பீஸ் வந்து தேங்காய், 2 பச்சை மிளகாய். இப்போ இதை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைக்கிறேங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சிக்கிட்டேங்க. இது இந்த பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம வந்து பிரியாணி தாளிப்போம். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து தக்காளி 1 வச்சுருக்கேங்க, பட்டை, ஒரு சின்ன இலை, 2 கிராம்பு, ஒரு பச்சை மிளகாங்க. இப்போ பிரியாணிக்கு ஒரு கரண்டி எண்ணெய் விடுறேங்க. அது கூட 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேங்க. மசாலா ஐட்டம் ஆட் பண்ணுறேங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் தக்காளி. இப்போ அரைச்சதை இதில் சேர்க்குறோங்க. நம்ம சிக்கனுக்கு தனியாக வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறாங்க. கிரேவிக்கு கொஞ்சம் சேர்க்கணும், அதனால் வந்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பிரியாணிக்கு தேவையான காரங்க. நம்ம அரைக்கும் போது 2 பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணோம். அதனால் வந்து இப்போ நம்ம இதில் சேர்ப்போம். 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், தனியாக ஒரு 1/4 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இதை நல்லா கலந்து விடணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணணுங்க. இப்போ வந்து சிக்கன் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்குற வரலாம் வெயிட் பண்ணணும். நல்லா கலரி விட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதங்கணுங்க. இதை நம்ம அப்படியே வைப்போம். இதில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ 200 கிராம் அரிசியை வந்து நல்லா கழுவி ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேங்க. இதை இப்போ நம்ம வந்து குக்கரில் ஆட் பண்ணணும். இந்த அரிசி சேர்த்து தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்த பிறகு மூடி வச்சு 2 ஸ்டீம் வந்தோடனே நிறுத்திடணும். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ இது கூட புதினா கொத்தமல்லி சேர்க்குறேங்க. இப்போ இதை நல்லா கலரி விடணும். லைட்டாக அப்படியே சாதம் உடையாத அளவுக்கு கலர்னா போதும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.